வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டவர்களுக்கே பிடித்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இடம் மும்பையில் இருக்குது. அது என்ன இடம் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஸோ அதாவது அது என்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்தின் பெயர் தான் கொலாபா காஸ்வே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜவுளி வீதி அப்படின்ற மாதிரி சொல்லலாங்க. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், குறிப்பாக நம்ம சென்னையில் இருக்கோம், எவ்வளவோ ஷாப்பிங் வீதிகளை பார்த்துருக்குறோம், எவ்வளோ ஷாப்பிங் மாலை பார்த்துருக்கோம். ஆனால் இந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இடத்த நம்ம மும்பையில் மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். காரணம் என்னன்னா, தமிழ்நாட்டுக்கு அடுத்தபடியாக நான் வேற ஒரு ஸ்டேட்டுக்கு போகிறேன், வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட்க்கு போகிறேன் அப்படின்னா, நான் வந்து சவுத் இந்தியாவை தாண்டி நான் மகாராஷ்டிராவுக்கு ரீசெண்டாக விசிட் பண்ணியிருந்தேன். ஏற்கனவே விசிட் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் இந்த வாட்டி தான் வந்து இந்த ஒரு இடத்துக்கு போகிறேன். ஸோ இந்த இடத்துல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த இடத்தின் வரலாறை பற்றி சொல்லலாம். அதாவது இந்த கொலாபா காஸ்வே அப்படின்ற ஒரு இடம் வந்து எப்போ வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் இந்தியா காலத்தில் உருவாக்கப்பட்டதுங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, மும்பையில் இருக்கக்கூடிய முக்கியமான இடங்கள், முக்கியமான சுற்றுலா தலங்கள் அப்படின்றதையும் தாண்டி முக்கியமான ஒரு ஒரு ஐடென்டிட்டி அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல போனால், இந்த கேட்வே ஆஃப் இந்தியா அப்படின்ற மாதிரி ஒரு இடத்த சொல்லுவோம், தாஜ் ஹோட்டல் சொல்லுவோம். அதுக்கப்புறம் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த துறைமுகம், இது எல்லாமே கனெக்ட் பண்ணக்கூடிய இடம் தான் இந்த கொலாபா காஸ்வே அப்படின்ற ஒரு இடம். ஸோ கிட்டத்தட்ட 1796 இந்த இடம் வந்து ஒரு கண்டோன்மெண்ட் ஏரியாவாக அறிவிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு நடைபாதை வந்து நம்ம அமைக்கணும் அப்படின்னு பிரிட்டிஷ் இந்தியா கம்பெனி கிட்டத்தட்ட 19வது செஞ்சுரியில் முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை கிட்டத்தட்ட 1779 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. இதுக்கப்புறம் இதை முடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா 1838 முடிச்சிருக்காங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் அந்த கடலிலிருந்து வரக்கூடிய அந்த போட்டெல்லாம் நிறுத்தும் இடமாக தான் இது வந்து அமைஞ்சிருக்கு. அப்போ வந்து இது ஒரு ஷாப்பிங் வீதியாக இல்லை. ஸோ அந்த மாதிரி அமைஞ்ச புதுசில் ஏகப்பட்ட க்ரௌடு, மக்களோட க்ரௌடு வந்து ரொம்ப அதிகமானனால நிறைய மக்கள் இந்த க்ரௌடில் நசுங்கி இறந்துட்டதாகவும், அதுக்கப்புறம் இந்த நடைபாதையை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷமாக இந்த பிரிட்டிஷார் வந்து இதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்து டோட்டலாக மும்பையை மாறி போச்சு. மும்பை வந்து ரொம்ப கமர்ஷியலாக மாறினதுக்கப்புறம் இந்த இடத்தோட பேரை கமர்ஷியல் ஸ்ட்ரீட் அப்படின்ற மாதிரி மாற்றிட்டாங்க. ஸோ இப்போ இந்த கொலாபா அப்படின்றது ஒரு கம்ப்ளீட்டான கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டாக மாறிடுச்சு. மும்பை வாசிகள் மட்டும் இல்லைங்க, குறிப்பாக வெளிநாட்டு வாசிகள், வெளிநாட்டு டூரிஸ்ட்டு, அது மட்டும் இல்லாமல் நம்மள மாதிரி சவுத் இந்தியாவிலேருந்து போகிற டூரிஸ்ட்டுக்கு எல்லாமே இந்த இடம் வந்து ஒரு சிம்ம சொப்பனம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய உடைகள், அதாவது நம்ம பெரிய பெரிய ஷாப்பிங் மாலில் நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப எக்ஸ்பென்சிவான உடைகள், எக்ஸ்பென்சிவான அந்த உடைகள் மற்றும் அந்த மானுமெண்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, மானுமெண்ட்ஸு, அதுக்கப்புறம் அதையும் தாண்டி இந்த ஃபேஷன் ஆக்சசரிஸு, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மி விலையில் கிடைக்கக்கூடிய ஒரு இடம் மும்பையில் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொலாபா மட்டும்தான். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு 1000 ரூபா எடுத்துகிட்டு போனீங்கன்னு வைங்களேன், குறிப்பாக லேடிஸ்க்கு வந்து எந்தெந்த மாதிரியான விதவிதமான ஆடைகள் வந்து அவங்க போடணும்னு நினைக்கிறாங்களோ அது எல்லாமே இங்கே ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டில் கிடைக்கும். அதனால் மும்பை போகிறவங்க இந்த ஒரு ஷாப்பிங் வந்து மிஸ் பண்ணவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஸோ இதை முடிச்சுட்டா இங்கே ஏகப்பட்ட ஈட் அவுட்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குதுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்ஸ் யூஷுவல் வந்து நம்ம மும்பையிலே வந்து அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் ரொம்ப ஃபேமஸ். அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை முடிச்சுட்டு நீங்கள் அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா கேட்வே ஆஃப் இந்தியா வந்து ரொம்ப ரொம்ப பக்கத்துலங்க. ஸோ மும்பைக்கு முதல் தடவை போகிறவங்க இந்த கேட்வேக்கு இங்கேருந்து கொலாபாக்கு போயிட்டு அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் போகாதீங்க. ஒரு சில பேர் ஸ்கேம் பண்ணுவாங்க. இந்த கேட்வேக்கு போகிறதுக்கு உங்கள்கிட்ட 100 ரூபா வாங்குவாங்க. ஆனால் ஜஸ்ட்டு ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த கேட்வே ஆஃப் இந்தியா வந்து கொலாபாலேருந்து இருக்குது. அப்படியே ஜாலியாக அந்த ஸ்ட்ரீட்டை வந்து நீங்கள் கவர் பண்ணிவிட்டு ஸ்ட்ரீட் ஃபுட்டை சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொடி நிறையா நடந்து போனீங்கன்னா ஒரு 4-5 மணி வாக்கில் ஈவினிங்கில் இந்த இடத்துக்கு போனீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். வெயில் ரொம்ப அடிக்காது. ஸோ இந்த மாதிரியான ஒரு அற்புதமான சீனரி நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து ஒரு சின்ன போட்டை ஒன்று அரேஞ்ச் பண்ணி எலிஃபண்ட் கேவ்ஸ்க்கு வந்து உங்களை கூப்பிட்டு போவாங்க. ஆனால் நான் போன டைமு கரெக்டாக அந்த மான்சூன் ஆரம்பித்த டைமு, அதனால் பார்த்தீங்கன்னா கடல் அலை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால அந்த போட்டிங் சர்வீஸை அவங்க நிப்பாட்டிட்டாங்க, தற்காலிகமாக நிப்பாட்டிட்டாங்க. அதனால் வந்து என்னால் எலிஃபண்ட் கேவ்ஸ்க்கு போக முடியல. இருந்தாலும் என்னங்க, கேட்வே அப்படின்றது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடம். அதாவது அந்த இடத்த வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். எப்படி அந்த காலத்தில் இப்படி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்க அப்படின்றத கிட்டத்தட்ட நானே ஒரு 10-15 நிமிஷம் ஒத்து பார்த்தேன். ஆனால் நான் போகிற நேரத்தில் நிறைய ரீஒர்க்லாம் நடந்துகிட்டு இருந்தது. கொஞ்சம் அது பூசு வேலைலாம் கொஞ்சம் நடந்துகிட்டு இருந்தது. ஸோ அதனால் ரொம்ப கிட்ட போய் பார்க்க முடியல. அது மட்டும் இல்லாமல் இந்த எலிஃபண்ட் கேவ்ஸ் பக்கத்தில் அலைகள் ரொம்ப அதிகமாக இருந்தனால பக்கத்தில் மக்களை போய்விடலை. ஸோ இந்த தாஜ் ஹோட்டலுக்கு என்றைக்குமே உண்டான ஒரு கிரேஸ் எப்போவுமே இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் மும்பைக்கு போகிறது இது 2வது தடவை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நான் ஆரம்பத்தில் எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டோட மும்பைக்கு போகிறனோ அதே எக்ஸைட்மெண்ட் எனக்கு இந்த வாட்டி போகும்போது ரொம்ப இருந்தது. ஆனால் போன வாட்டி நான் அந்த கொலாபா அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகல, நான் பிளான் பண்ண போக முடியல. ஆனால் இந்த வாட்டி போய் ரொம்ப எக்ஸைட் ஆனேன். மும்பையில் நீங்கள் எந்த ஒரு ஷாப்பிங் ஸ்ட்ரீட்டுக்கு போகிறீங்களோ இல்லையோங்க, அதை பற்றி பிரச்சனை கிடையாது. கொலாபாவை மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா கொலாபான்றது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான உங்களுக்கு ஃபேஷன் அவுட்ஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஃபேஷன் ஆக்சசரிஸ் வந்து
நீங்கள் இந்தியா ஃபுல்லாக சுற்றினாலும் இந்த மாதிரியான அப்டேட்டடான ஃபேஷன் ஆக்சசரிஸும் ஃபேஷன் க்ளோத்ஸும் இங்கே தான் கிடைக்கும்னு நான் சொல்லிக்கிறேன். அதனால் மும்பை போனால் இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான சில இடங்களை பற்றி பேசுவோம். நன்றி.